வணக்கம் அக்கா. என்னடா நீ என்ன உயிரோடு தான் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் கைஸ். திருவிழா மற்றும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஒரு 3 நாட்களுக்கு காணொளி போட முடியலை. இன்னும் உடம்பு சரியாகலை. சில பேர் எங்கே நான் வீடியோ போடலையான்னு கேட்டனால அந்த காணொளி உங்களுக்காக. இது எப்பவும் போல தான் ஒரு உடம்பு சரியில்லாத நாள். உடம்பு சரியில்லைனாலும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது, ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். காலைல எழுந்ததும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துடும் இன்றைக்கான காலைல மீளான ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு கிச்சன் பக்கம் வந்தாச்சு. ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸில் 2 ஸ்கூப் ஓட்ஸ் எடுத்து போட்டு அப்படியே அதுலேயும் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கனால நம்ம புதுசாக ஒரு ஆள் இறக்கியிருக்கோம். அது யாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஜிஎன்சி கோவிந்தன் தான். ஓட்ஸ் 2 ஸ்கூப் போட்டு அதில் ஒரு 27 கிராம் ப்ரோட்டீன், வேறு இதுலேருந்து ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டு காலையிலே 50 கிராம் ப்ரோட்டீன் எடுத்து நம்மளோட லஞ்சா இல்லை கைஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலைகள் இருந்து அதையே தட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கேருந்து எழுந்துச்சி போனால் அம்மா மத்தியானத்துக்கு இட்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்ன செய்யணும்னு சொல்லிட்டு 2 ஆஃப் ஆயில் ஒரு 5 இட்லியாக வச்சுட்டு வந்தேன். ஆனால் என்னன்னு தெரில 3 இட்லிக்கு மேலே சாப்பிடவே முடியல. அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சி வந்து கிரியேட்டின் போட்டு குடித்தேன். கிரியேட்டின் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கான 10K ஸ்டெப்ஸ் நடக்க போயிட்டேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் வீட்டில் புரோட்டா வாங்கியிருந்தாங்க, அதை கொஞ்சோண்டு போட்டு பாலில் போட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் மக்கா.